வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண போற படம் தமிழ் டப்பிங்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகிற ஃபேலிமின்ற மலையாள திரைப்படம். படத்தோட பேர்லயே அந்த ஃபேமிலி எப்படின்னு சொல்லிட்டாங்க. 2023ல வெளிவந்த இந்த காமெடி டிராமா படத்துல பசில் ஜோசப், ஜெகதீஷ், மஞ்சு பிள்ளை, அபிராம் ராதாகிருஷ்ணன், சந்தீப் பிரதீப், மீனாராஜ், ரைனா ராதாகிருஷ்ணன், அமித் மோகன், ராஜேஸ்வரி, பசித் அலி, பாசு நடிச்சிருக்காங்க. நிதிஷ் சகாதேவ் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. விஷ்ணு விஜய் இசையமைச்சிருக்காரு. ஹீரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வராரு. ஹீரோவோட அப்பா ஒரு பழைய பிரஸ் வச்சிருக்காரு. அந்த பிரஸ் பொறுப்பா நடத்தாம ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது, பிரஸ்லயே உட்கார்ந்து குடிக்கிறதுன்னு சோம்பேறியா எந்த சம்பாதனையும் இல்லாம இருக்காரு. ஹீரோவோட அம்மா வேற ஒரு டிஜிட்டல் பிரஸ்ல வேலைக்கு போறாங்க. ஹீரோக்கு காலேஜ் படிக்கிறேன்ற பேர்ல வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லி காசு வாங்கிக்கிட்டு ஊர் சுத்துற ஒரு தம்பி. அப்புறம் மெயின் கேரக்டர், கதையோட இன்னொரு ஹீரோனே சொல்லலாம். அது ஹீரோவோட தாத்தா. படத்துல ஸ்டோரின்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. ஹீரோவோட தாத்தா ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப நாளா தாத்தா கேட்டுக்கிட்டு இருந்ததை ஹீரோ நிறைவேற்ற முயற்சி பண்றாருன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் மெயின் கதை. ரொம்ப சிம்பிளான கதைக்கு திரைக்கதை மூலமா உயிர் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லாரோட வீட்லயும் இயல்பா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை காமெடி கலந்து காட்டியிருக்காங்க. ஹீரோ தாத்தாவை காசிக்கு கூட்டிட்டு போற பிளான்ல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒவ்வொருத்தரா அப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. இவங்களோட இந்த டிராவல் எந்த லட்சணத்துல இருக்குன்றதுதான் படத்தோட கதையே. ஆனா அதோட கூட சின்ன சின்ன ஸ்டோரியும் வச்சிருக்காங்க. ஹீரோக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போறது, ஹீரோவோட தம்பிக்கு ரவுடி பசங்க ஸ்கெட்ச் போடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் காமெடியா தான் கொண்டு போயிருக்காங்க. தாத்தாக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். மத்தபடி முழு நீள காமெடி படமா வந்திருக்கு. இவங்க எல்லாரும் ட்ரெயின்ல போகும்போது நைட் நேரத்துல ட்ரெயின் ஒரு இடத்துல ஹால்ட்டுக்கு நிக்கும். ஹீரோவோட அப்பா மட்டும் டீ வாங்க இறங்குவாரு. டீ விக்கிற பையனும் 500 ரூபாய் வாங்கிட்டு சில்லறை தராம ஓடிடுவான். அந்த பையனை பிடிக்க இவரோ ஓடுவாரு. இதுக்குள்ள ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதாச்சும் இதை பார்த்த ஹீரோவோட அம்மா அவரை குரல் கொடுத்து கூப்பிட்டு ஓடுற ட்ரெயின்ல முனையில நின்னுகிட்டே ஒரு கையை நீட்டுவாங்க. ஹீரோவோட அப்பா தன்னோட கையை பிடிச்சி ஏறுவாருன்னு தான் அப்படி பண்றாங்க. ஆனா அவர் ஏறாம ஹீரோவோட அம்மாவை உள்ள இருந்து வெளியே இழுத்துடுவாரு. இத ஸ்லோ மோஷன்ல ரொமான்டிக் சீன் மாதிரி படத்துல காட்டுவாங்க. அந்த சீன் சூப்பரா இருக்கும். அதுக்கு கொடுத்த பிஜிஎம் அந்த சீனை இன்னுமே சூப்பரா காட்டியிருக்கு. இந்த சீன்ல இப்படி நடக்கிறத அம்மா மாதிரியே எதாச்சியா பார்த்து ஹீரோவும் அப்புறம் ஹீரோவோட தம்பியும் ட்ரெயின்ல இருந்து குதிச்சு இறங்கிடுவாங்க. ஆனா ட்ரெயின் போய்கிட்டு தானே இருக்கு. இப்ப ட்ரெயின்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற தாத்தா மட்டும் தான் டிராவல் பண்றாரு. இப்படியே இந்த ஃபேலிமி படம் கடைசி சீன் வரைக்கும் காமெடியா போய்கிட்டு இருக்கு. முழு படத்துலயும் எங்கேயும் லாக் இல்லாம ஆடியன்ஸ ஃபுல் என்கேஜ்மெண்டா வச்சிருக்காங்க. ஹீரோ பசில் ஜோசப் எப்பவும் போல அவருடைய ஸ்டைல்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஹீரோயினுக்கான பெரிய தேவை கதையில இல்லாததால தேவையான ஒரு சில சீன்ல மட்டுமே வந்து போறாங்க. ஹீரோவோட அம்மாவா வர மஞ்சு பிள்ளை, அப்பாவா வர ஜெகதீஷ், தம்பியா வர சந்தீப் பிரதீப்னு அவங்களுக்கு கிடைச்ச போர்ஷனை ரொம்ப நல்லாவே காமெடியா பண்ணிருக்காங்க. படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் பிஜிஎம். ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்லயும் காமெடிக்கான எஃபெக்ட அழகா பண்ணிருக்காங்க. படத்துல பாடல்கள்னு பார்த்தா கதையோடவே பிஜிஎம் மாதிரி வந்துடுது. இந்த படத்துக்கு அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்டா தான் எனக்கு படுது. ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து பார்த்து சிரிக்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் கண்டிப்பா இந்த படம் இருக்கும். உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.